குஜராத் கோட்லாவ் இந்த கிராமத்தில் தலித் மக்கள் இறந்து போன மக்களுக்கு ஒரு நடைபாதை கிடையாது கொண்டு போகிறது, பிணத்தை கொண்டு போகிறதுக்குங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னாக்க ரயில்வே ட்ராக் இல்லை, அந்த ட்ராக்கில் அந்த பணத்தை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ரயில் எந்த நேரத்தில் வரும் அப்படி தூக்கி போட்டு ஓடுறதா எல்லாம், இல்லை ரயில் அடிபட்டு சாவுறதா? எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ இது முக்கியமான ஒன்று. ஒருத்தன் இறந்து போனப்ப அதை ஒரு நிம்மதியாக அவனை போய் அடக்கம் பண்ணி, இல்லை அவனை பாடியை எரியூட்டுறதுக்கு ஒரு வசதி இல்லாத ஒரு நாடு. என்னத்தை விண்வெளிக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி என்னத்தை கொண்டு வர போகிறாங்க? அந்த மக்களை பாருங்க, தலித் மக்கள் எவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. ஒரு நடைபாதை இந்த அரசாங்கம் அமைச்சு கொடுக்க முடியல குஜராத்தில். இதில் பெரிய பெரிய ஃபோட்டோக்கள்லாம் போட்டு மோடி சர்க்கார், அப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி புராணங்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மோடியை ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாரு. அதாவது நான் ஒருத்தர் நிற்கிறேன், எய்த்தாப்பில் எத்தனை பேர் கூட்டாண்டுக்கிட்டு என்னை எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் மோடி. நீங்கள் அந்தளவு தனித்துவமாக இருந்தாலும் அதனால் என்ன பலன் நாட்டு மக்களுக்கு? அதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் இரும்பு மனிதரோ இல்லை துரும்பு மனிதரோ அதெல்லாம் நமக்கு பெருசு. நான் 56 இஞ்சியோ இல்லை 16 இஞ்சியோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒன்று. தேவையில்லாத ஆணிங்குவாங்கள்ல, அந்த மாதிரி தேவையில்லாத ஆணி அதெல்லாம். உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறதெல்லாம் உங்களால் மக்களுக்கு என்ன நன்மை, அதுதான் நம்ம கேட்குறோம். மக்கள் அடைஞ்ச நன்மை என்ன, அதுதான் நம்ம கேட்குறோம். மக்களை இத்தனை நாளாக பிரித்து வச்சு இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தலித்களையும் அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக பழகிட்டு இருந்த மக்கள் எல்லாம் அதாவது உடம்புல விஷத்தை ஏற்றி அவர்களை ஒருவர் அடித்து கொள்ள வச்சு, கொலை பண்ண வச்சு, அந்த சமூகத்தை பிளந்து, இதை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இத்தனை வருஷம், 10 வருஷமாக. இதை வச்சு தானே உங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுட்ருக்குறீங்க. இப்போ அதே மாதிரி கன்வார் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஊப்பியில் அதே போல் பிரித்தாளும் சூழ்ச்சி தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த மக்களை ரெண்டாக பிளந்து அந்த மக்கள் மனதில் விஷத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த மக்களை பாருங்கள், உங்கள் குஜராத் உங்கள் ஊர் தான். அந்த மக்கள் அதாவது இறந்து போன உடம்பை தூக்கிட்டு போகிறது கூட வழி இல்லாமல் அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு ரயில்வே ட்ராக்கில் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். திடீர்னு ரயில் வருது, அத்தனை மக்களும் போய் சேர வேண்டியதானே? ஒரு ஆளை கொண்டு போகிறதுக்காக 10 பேர் சாவுறதா? அதே மாதிரி பாலங்கள் இடிஞ்சு விழுந்து தான் நம்ம பார்க்குறோம். குஜராத்லேருந்து பீகார்லேருந்து அத்தனை உத்தரகாண்ட்லேருந்து அத்தனை மாநிலங்கள்லையும் எல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் கட்டின அத்தனை பாலங்கள் எல்லாம் அப்படியே பொலன்னு கீழே விழுவுது. அந்த மக்கள்லாம் எடுத்து காமிக்கிறாங்க, இதை பாருங்கள் இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்களா? உங்களை நீங்கள் பெருசு. அதனால தான் ஆர்எஸ்எஸ் உங்களை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஆர்எஸ்எஸோடைய இது அஜெண்டாவே என்ன தெரியுமா? தனி மனித துதிப்பாடல் இங்கே அங்கே இருக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ் தான் முன்னிறுத்தணும். ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ் பின்ன தள்ளிட்டு நீங்கள் முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்கல்ல, அது ஒரு கண் வச்சுட்டாங்க உங்களை அடுத்தாப்பில் தூக்குறதுக்கு எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஆட்டங்கள் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தான் இருக்கும். அதுலேயும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோடைய தயவில் ஓடிட்டு இருக்குது இப்போ ஆட்சி. எந்த டயத்துலேயும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படலாம், ஆர்எஸ்எஸ்ஸாலே அனுப்பப்படலாம். அந்த நேரத்தை கவனித்து பார்த்துட்றீங்க. நாட்டு மக்கள் நல்லது செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்காம இப்போ சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு அள்ளி கொடுக்குறீங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, கேரளா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, அதுதான் கோபம். இப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்துக்கிட்டாக்க மத்திய அரசின் மேலே, இந்த நாட்டின் மேலே, அந்த சம்மந்தப்பட்ட மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும், எப்படி ஒரு பிரியம் வரும்? எங்ககிட்டேருந்து பணத்தை கொள்ளையடித்து கொண்டு போகிறீங்க, டோல்கேட்டு போட்டு அதுலேயே காசு அள்ளி கொண்டு போகிறீங்க. மத்திய அரசுக்கு மற்ற மாநிலங்களோட அதிகமாக கொடுக்கறது தமிழ்நாடு தான். அப்படி இருக்கப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு நாங்கள் பணத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சதவீதப்படி அந்தந்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறது நல்லதா? அதை விட்டுட்டு உங்கள் ஆட்சி நடக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு அள்ளி கொடுக்குறீங்களே,
இது நியாயமான ஒரு அரசியலா இது? நீங்களே கேட்டுங்க மோடி அவர்களே.